மைக்ரோசாஃப்ட் குளறுபடியால் சென்னையில் இருந்து புறப்பட வேண்டிய 14 விமானங்களும் வரவேண்டிய 14 விமானங்களும் என 28 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. 50க்கும் மேற்பட்ட விமானங்கள் தாமதமாக இயக்கப்பட்டன. முறையான அறிவிப்பு கொடுக்கவில்லை என்று சில பயணிகள் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் கேள்வி கேட்டால் பதில் விமான நிறுவனம் ஊழியர்களுக்கும் எதுவும் தெரியவில்லை என வேதனை தெரிவித்துள்ளனர். எங்கள் ஃப்ளைட் 5:30 ஃப்ளைட் மாதிரி எல்லாம் அந்தந்த ஊருக்கு போகிற ஃப்ளைட்டை 2 மணி நேரம் டிலேனா 2 மணி நேரம் எல்லா ஃப்ளைட்டையும் டிலே பண்ணிட்டீங்கன்னா எல்லாரும் வீட்டுக்கு போய் சேர்ந்துருவாங்கன்னா அப்படி பண்ண முடியாது. எங்கள் டெசிஷன் தான், ஃப்ளைட் கேன்சல் தான் அப்படிங்கிறாங்க. அதுக்கான எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல, எந்த ஆக்ஷனும் அவங்க எடுக்கல, வேறு சொல்யூஷனும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எதுவும் மெசேஜ் எல்லாம் வரலைங்க. என்ன சொல்லியிருக்காங்க? நீங்கள் அடுத்த பயணம் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? அடுத்த பயணம் அவங்கவுங்க வழியை பார்த்துக்கோங்க, எங்ககிட்ட ஃப்ளைட்ஸ் இல்லை, இன்னைக்கு ஃப்ளைட் இல்லை அப்படிங்கிறாங்க. சாஃப்ட்வேர் டவுன் ஆகுறதுன்றது ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான், இல்லைன்னு சொல்ல. எங்கே வேணாலும் ஆகலாம், எப்போ வேணாலும் ஆகலாம். ஆனால் அதுக்குண்டான மாற்று ஏற்பாடு கரெக்டாக பண்ணியிருக்கணும். டிலேடாக ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ சாஃப்ட்வேர் அப் ஆயிடுச்சு, டிலேடாக ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் கேன்சல் பண்ண ஃப்ளைட்டு கேன்சல் பண்ணது தான், ஆப்ரேட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ரீஃபண்ட் கிடைக்குமா, எப்போ அடுத்த ஃப்ளைட்டில் போக முடியும், ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா அதை சொல்கிறதுக்கு யாருமே ஸ்டாஃப் அவைலபிளாக இல்லை. ஒன் வே கம்யூனிகேஷன் தான். டைரெக்டாக நம்ம 2 வே கம்யூனிகேஷனாக பேச முடியும். அவங்க என்ன சொல்கிறாங்க, சார் சர்வர் இஷ்யூ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், ஃப்ளைட்டு டிலேடுன்னு சொல்லிட்டு 1 hour டிலேடு, 1.5 hour டிலேடு அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. அவன் நமக்கு ஒரு எப்போ வரும் தெரியாது. ஃப்ளைட்டு நேரமே சொல்லி ஆயிடுச்சுன்னா நமக்கு அந்த மாதிரி பிளான் பண்ணலாம், கேன்சல் பண்ணிட்டு போயிடலாம். ஒன்றும் சொல்யூஷனே சொல்லுதில்லை. நம்ம என்ன பண்ணணும்னு தெரியல. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்னு தெரியல. அதுதான் அந்த சிச்சுவேஷனில் இருக்கேன். ட்ரெயினை வேறு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் பார்த்தா அதுவும் ஒன்றுமே கிடையாது. ட்ரெயினும் கிடையாது, ட்ராவல்ஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஸோ ரொம்ப ஸ்ட்ரகிளிங். இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் சிச்சுவேஷன். என்ன பண்ணணும்னே தெரியல. மைக்ரோசாஃப்ட் குளறுபடியால் ஏற்பட்டுள்ளது குறித்து ரிசர்வ் வங்கி மதிப்பாய்வு செய்துள்ளது. சிறிய வங்கிகள் மட்டுமே கிரவுட் ஸ்ட்ரைக் பயன்படுத்துவதால் இந்திய நிதித்துறையில் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10 வங்கிகள் மற்றும் வங்கி சாரா நிதி நிறுவனங்களில் சிறிய பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் பின்னடைவு ஏற்பட்டால் நடவடிக்கை எடுக்க ரிசர்வ் வங்கி ஆலோசனைகளை வழங்கியுள்ளது. மென்பொருள் பிரச்சினை காரணமாக மும்பை, ஹைதராபாத்தில் இருந்து மதுரை விமான நிலையம் வரவேண்டிய விமானங்கள் தாமதம் ஏற்பட்டுள்ளன. அதே நேரத்தில் பெங்களூரு செல்லும் 2 இண்டிகோ விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. விமான நிலையத்தில் காத்திருந்த பயணிகளுக்கு விமான நிறுவன ஊழியர்கள் கைகளால் போர்டிங் பாஸ் எழுதி கொடுத்தனர். மென்பொருள் பிரச்சினை காரணமாக திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் 300க்கும் மேற்பட்ட பயணிகள் அவதியடைந்தனர். இண்டிகோ மற்றும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமான பயணிகளுக்கு போர்டிங் பாஸ் வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. நிலைமையை சமாளிக்க கைகளால் போர்டிங் பாஸ் எழுதி கொடுத்தனர். சென்னை, பெங்களூரு செல்லும் விமானங்கள் தாமதமாக புறப்பட்டு சென்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.